டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்த இபிஎஸ் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு அரசியல் ரீதியாக பிரச்சினைகள் வந்த போதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது திமுக தான் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதற்கு எதிராக மக்கள் இயக்கத்தை நடத்தி 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய இயக்கம் திமுக என்று கூறினார். நாடாளுமன்றத்திலும் அந்த சட்டத்திற்கு எதிராக திமுக போராடியதாகவும் மக்கள் மன்றத்திலும் போராடி வருவதாகவும் கூறிய முதலமைச்சர் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 7535 பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வாரியம் வெளியிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான அட்டவணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1915 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலும் 1205 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலும் அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அரசியல் திட்ட நடவடிக்கைகளை விஜய் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். மாவட்ட வாரியாக மக்கள் பிரச்சினைகளை விவரமாக சேகரித்து அனுப்புமாறு கட்சியினருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் மாவட்ட நிர்வாகிகளை நியமித்துள்ளார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் பெறப்படுகிறது. கட்சியின் சட்ட திட்ட விதிகளும் அறிவிக்கப்பட்ட அதற்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளது. 28ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட நிர்வாகிகள் 2500 பேர் பங்கேற்க உள்ளனர். முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. இதனிடையே மாவட்ட வாரியாக மக்களுக்கு உள்ள பிரச்சினைகளை விவரமாக சேகரித்து தலைமைக்கு அனுப்பி வைக்கும்படி விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திமுக எந்த காலத்திலும் எதிர்ப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை என்ன என்று கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு 0 என பதிலளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும் சமஸ்கிருதத்தை கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக பாஜக அரசு கூறுவதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதா அல்லது பாஜக அதை கட்டமைக்க விரும்புகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதுதான் தேசியமா என்றும் கனிமொழி வினவியுள்ளார். +2 தேர்வுகள் இன்று நிறைவு பெறுகின்றன. கடந்த 3ஆம் தேதி +2 தேர்வுகள் தொடங்கின. இந்த தேர்வை ஒட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை செய்திருக்கிறது. இந்நிலையில் +2 தேர்வுகள் இன்று நிறைவு பெறுவதால் மாணவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளை அனைத்து பள்ளி நிர்வாகங்களும் எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடைசி நாள் தேர்வை முடிக்கும் மாணவர்கள், மாணவியர்கள் மகிழ்ச்சியில் விளையாடுவார்கள் என்றும் வண்ணங்களை பூசிக்கொண்டும் பேனாமையை தெளித்தும் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இதுபோன்ற செயல்கள் சில நேரங்களில் விதிமுறை மீறல்களை ஏற்படுத்தும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே தேர்வுகளை முடித்து மாணவர்கள் அமைதியாக வீட்டுக்கு செல்லும் வரை உள்ளூர் போலீசார் உதவியுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறு பேசியதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் கழிவு நீரை ஊற்றி வீட்டையும் சூறையாடி உள்ளனர். இது தொடர்பாக சவுக்கு சங்கரின் தாயார் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆணையரகத்தையும் சவுக்கு சங்கர் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று அமைச்சர் துரைமுருகன் தனது வழக்கமான நகைச்சுவையுடன் பேசியதை கேட்டு முதலமைச்சர் குலுங்கி குலுங்கி சிரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. சட்டப்பேரவை கூட்டம் நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் அமர்ந்து பேசுவதற்கு அனுமதி அளிக்கும்படி அமைச்சர் துரைமுருகன் கேட்டிருந்தார். அனுமதி வழங்கிய சபாநாயகர், நீங்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என கூறினார். அதை கேட்ட துரைமுருகன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என பதிலளித்தார். இதை கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குலுங்கி குலுங்கி சிரித்தார். ராகுல் UK நாட்டின் குடியுரிமை வைத்திருப்பதால் அவரது இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்ற பிரச்சினை மீண்டும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த செஷர் நீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கிறார். அதை விசாரித்த நீதிமன்றம் 4 வாரத்திற்குள் உள்துறை அமைச்சகம் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு பொய் என ராகுல் ஏற்கனவே கூறியிருந்தார். ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு தொடர்பாக பதில் அளிக்காத செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஜாமீன் பெற்றவுடன் அவரது நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி கேட்டிருந்த செந்தில் பாலாஜி அதை தாக்கல் செய்யாமல் மீண்டும் அவகாசம் கேட்டதே உச்சநீதிமன்றத்தின் கோபத்திற்கு காரணம் என்றும் 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுக்க முடியும் என்று தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால்தான் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதாகவும், ஆனால் அவர் உடனடியாக அமைச்சர் பொறுப்பை ஏற்றதே உச்சநீதிமன்றத்தின் அதிருப்திக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. எனவே உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்தி தெரிவித்திருப்பதால் செந்தில் பாலாஜி மீண்டும் பதவி விலகுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என அண்ணாமலை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். ஜாமீன் கிடைக்க பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிய செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது என்று அவர் சாடியுள்ளார். முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது செந்தில் பாலாஜி மீது கூறிய குற்றச்சாட்டுக்களை மறந்து அவரை ஏன் அமைச்சராக்கினார் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.